ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீரா டூன்ஸ் தமிழ் இது எங்களுடைய புது சேனல். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. நிலா, சீக்கிரமா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வா. கொஞ்ச நேரம் ஆனாலும் அந்த காலு முதலாளி கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. அடிக்கடி லேட்டா போய் நான் மட்டும்தான் திட்டு வாங்குறேன். கொஞ்சம் லேட்டாக போனால் கோவப்படுற முதலாளி கிட்ட நீங்கள் ஒன்றும் வேலை பார்க்க வேண்டாம். வேற வேலை ஏதாவது இருந்தால் பாருங்க. இப்படிதான் சொல்லுவீங்க. வேற வேலை கிடைக்க லேட் ஆச்சுன்னா உங்களை யார் அவசரப்பட்டு வேலையை விட சொன்னதுன்னு எங்களையே திட்டுவீங்க. லேடிஸை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, அப்படிதான் திட்டுவோம். ஆம்பளை வேலைக்கு போகலன்னா குடும்பம் எப்படி நடக்கும்? குழந்தைய எப்படி படிக்க வைக்கிறது? அம்மா தாயே, இதையெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த காலை எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்லன்னு அந்த வயல்லையே வேலை பாக்குறேன். இப்படி சொன்ன ராணா குருவி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ராணா, என்ன இன்னைக்கு லேட்டா வந்திருக்க? என்ன பண்றது, லஞ்ச் தயார் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிலாவும் எவ்வளவோ வேகமா தான் வேலை பார்க்கறா, இருந்தாலும் லேட் ஆயிடுது. இதையெல்லாம் நாம முதலாளி கிட்ட சொல்ல முடியுமா? சரி சரி, பேசாம வேலையை செய். முதலாளி வர நேரம் ஆயிடுச்சு. இப்படி பேசிக்கிட்ட ராணாவும் புறாவும் அவசரமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓ, இந்த வயலோட முதலாளி வேலைக்கு வந்துட்டாரா? என்ன முதலாளி, வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டா வந்திருக்கீங்களா? இதுக்கு நீங்க வந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல, வீட்லயே இருந்திருக்கலாம். காலுக்காக கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம ராணா குருவி மௌனமா நின்னுச்சு. இன்னைக்கு உனக்கு பாதி சம்பளம் தான் கிடைக்கும். இஷ்டம் இருந்தா வேலையை பாரு, இல்லன்னா வீட்டுக்கு போ. முதலாளி, தயவு செய்து அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் லேட்டா வந்ததுக்காக ராத்திரி 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போறேன். அப்படி நீ 7 மணி வரைக்கும் வேலை செஞ்சினா உன்னோட சம்பளத்தை கட் பண்ண மாட்டேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா வேலையை பாருங்க. ராணா, மணி 6 ஆயிடுச்சு. நான் கூலிய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். சாகர், நீ கிளம்பு. நான் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாகணும். அதை முடிச்சிட்டு நான் கிளம்புறேன். பிறகு அந்த வயல்ல தனியா வேலை பார்க்க ஆரம்பிச்சது. தேவையில்லாம வளர்ந்துருக்கிற களைகளை எல்லாம் பிடுங்கி தூரமா விட்டு எறிஞ்சது. இப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சு ராணா குருவி 7 மணி ஆனதும் கிளம்ப தயாராச்சு. அந்த சமயத்துல கீழே கிடந்த களைகளோட ஒரு சின்ன செடி ஒண்ணு இருக்கிறத பாத்துச்சு. ஐ, இது கொய்யா செடி. இந்த செடியை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் நாம வளர்ப்போம். ஒரு பெரிய மரமா வளர்ந்துச்சுன்னா இதுல இருந்து நிறைய பழங்கள் வரும். பியூட்டிக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்கும். இப்படி நினைச்ச ராணா குருவி அந்த செடியை எடுத்துக்கிட்டு காலு முதலாளியோட வீட்டுக்கு போச்சு. என்ன ராணா, அதுக்குள்ள வந்துட்ட? ஐயா, 7 மணி ஆயிடுச்சு. நான் வேலையை முடிச்சிட்டேன். காலையில 10 நிமிஷம் தான் லேட்டா வந்தேன். அதுக்கு பதிலா நீங்க சொன்ன மாதிரி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்துட்டேன். ஆமா, அது என்ன கையில ஒரு செடி வச்சிருக்க? ஐயா, வயல்ல களையெல்லாம் பிடிங்கி எடுக்கிறப்ப இந்த செடியும் அதுல இருந்தது. வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வளர்க்கலாம்னு எடுத்துக்கிட்டு போறேன். நீ யார கேட்டுக்கிட்டு வயல்ல இருந்து இந்த செடியை எடுத்துக்கிட்டு வந்த? ஐயா, கீழே கடந்து வெயில்ல காஞ்சு போக போற செடி தானே இது. ராணா, நீ செஞ்ச திருட்ட மறைக்க பார்க்காத. என்னோட அனுமதி இல்லாம என் வயல்ல இருந்து எந்த பொருளும் வெளியில போறத நான் விரும்ப மாட்டேன். அப்படி வெளியில போனா அதுக்கு பேர் திருட்டு. ஐயா, வேணும்னா இந்த செடியை இங்கேயே வச்சிடுறேன். எனக்கு சம்பளத்தை கொடுங்க. நான் வீட்டுக்கு கிளம்பணும். எனக்கு மணி ஆகுது. இப்படி சொன்ன ராணா குருவி அந்த கொய்யா செடியை கீழே வச்சிடுச்சு. முடியாது, இந்த செடி இனிமே எனக்கு தேவையில்லை. அதை நீ உன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனா உனக்கு தண்டனை உண்டு. நீ செஞ்ச திருட்டு வேலைக்கு இன்னைக்கு உனக்கு சம்பளம் கிடையாது. அதுதான் தண்டனை. இப்படி தண்டனை கொடுத்தாதான் அடுத்த தடவை வயல்ல இருந்து நீ எந்த பொருளையும் திருட மாட்ட. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. தன்னோட நிலைமைய நினைச்சு கொஞ்ச நேரம் கண்ணீர் விட்ட ராணா குருவி பிறகு அந்த கொய்யா செடியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போனதும் ராணா குருவி அந்த கொய்யா செடியை வாசல்ல நட்டு வச்சது. என்னது, சம்பளத்துக்கு பதிலா கொய்யா செடியை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ராணாஜி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆங்கலையே? நிலா,
எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நான் சொல்றத பொறுமையா கேளு. இப்படி சொல்ல ஆரம்பிச்ச ராணாக்குருவி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் நிலாக்குருவி கிட்ட சொல்லுச்சு. இந்த கொய்யா செடியை அனுமதி இல்லாம எடுத்துட்டு வந்ததை தவறுன்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு சம்பளத்தை கொடுக்காம இருக்கிறது அதை விட பெரிய தவறு. அந்த காகத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. என்னங்க, சமைக்கிறதுக்கு வீட்டுல எந்த பொருளும் இல்ல. இப்ப நம்ம எப்படி சாப்பிடுறது? அப்பா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு சயின்ஸ் பிராக்டிக்கல் நோட் எடுத்துக்கிட்டு போகணும். அப்புறம் எழுதுறதுக்கு பேனா இல்ல. ரெண்டும் வாங்கி கொடுத்தாதான் நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். பியூட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உங்க அம்மா பிரச்சனையை முடிச்சிட்டு வரேன். நிலா, நான் இப்ப சாகர் வீட்டுக்கு போய் நாம சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு வாங்கிக்கிட்டு வரேன், ஓகேவா? உன் பிரச்சனை முடிஞ்சது, அப்புறம் பியூட்டியோட பிரச்சனை. பியூட்டி, நாளைக்கு ஒரு நாள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நாளைக்கு சாயங்காலம் சம்பளம் வாங்கி நீ கேட்ட பொருளை வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். பாவம், இந்த பறவைக்கு தான் எவ்வளவு பிரச்சனை. என்னால இந்த செடியிலிருந்து விடுபட முடிஞ்சா நான் இந்த பறவைகளுக்கு உதவி செய்வேன். ஆனா என்னை விடுவிக்கிறதுக்காக அந்த ஆபத்து நிறைந்த காரியத்தை யாரும் செய்ய முன்வர மாட்டாங்க. என்னாலையும் இந்த செடியிலிருந்து விடுபட முடியாது. கடவுளே, எனக்கு விடுதலையே கிடைக்காதா? பியூட்டி, யாரோ அழுகுற சத்தம் கேக்குது இல்ல? ஆமாம்மா, வெளியில இருந்து தான் அந்த சத்தம் வருது. அம்மா, இந்த கொய்யா செடி தான் அழுவுது. ஒருவேளை இந்த செடிக்குள்ள பேய் இருக்குமோ? என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் பேய் இல்ல, நான் ஒரு தேவதை. ஒரு சூனியக்காரி என்னை இந்த கொய்யா செடிக்குள்ள சிறை பிடிச்சு வச்சிருக்கா. இந்த சமயத்துல சாகர்புரா வீட்டுக்கு உணவு வாங்க போயிருந்த ராணாக்குருவியும் திரும்பி வந்துடுச்சு. நிலா, நீயும் பியூட்டியும் இந்த கொய்யா செடி கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே நிலாக்குருவி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட கணவர்கிட்ட சொல்லுச்சு. அப்படியா? அப்ப இந்த செடிக்குள்ள இருக்கிற தேவதையை விடுதலை பண்ண வழி இல்லையா? வழி இருக்கு, ஆனா அது ரொம்பவும் ஆபத்தானது. என்னை விடுவிக்க முயற்சி பண்றவங்களோட உயிருக்கே ஆபத்து உண்டாகலாம். இந்த செடி இப்படி சொன்ன உடனே நிலாக்குருவியும் ராணாக்குருவியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. என்னங்க, நம்ம இந்த தேவதைக்கு எப்படியாவது உதவி செஞ்சே ஆகணும். நிலா, நானும் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு ஆபத்து இருந்தாலும் சரி, இந்த தேவதையை நாம விடுதலை பண்ணி ஆகணும். உருவிகளே, என்னை சிறைப்பிடிச்ச சூனியக்காரி ரொம்பவும் ஆபத்தானவ. பரவாயில்ல, எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் சரி, நாங்க முயற்சி பண்றதா முடிவு பண்ணிட்டோம். ஆமா, அந்த சூனியக்காரிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? உன்னை விடுதலை பண்ணணும்னா நாங்க என்ன பண்ணணும்? அது எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. அந்த சூனியக்காரி இந்த காட்டுக்கு வந்து இங்க உள்ள பறவைகளை தன்னுடைய உணவாக்கறதுக்காக முயற்சி பண்ணனா. அதை நான் தடுத்து நிறுத்தினேன். அதனால என் மேல கோபமான அந்த சூனியக்காரி நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்த சமயம் பார்த்து என்னை இந்த கொய்யா செடிக்குள்ள சிறை வச்சுட்டா. தேவதையே, உங்களை விடுதலை பண்ண நாங்க என்ன செய்யணும்? அதை சொல்லுங்க. அந்த சூனியக்காரி இந்த காட்டோட அடர்த்தியான பகுதியில உள்ள ஒரு தங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள போய் அவளோட மந்திர கோலை எடுத்து உடைச்சிட்டீங்கன்னா அந்த சூனியக்காரி அழிஞ்சு போயிடுவா. அதுக்கப்புறம் நான் இந்த செடியில இருந்து விடுதலை ஆயிடுவேன். இந்த ராத்திரி நேரத்துல அங்க போக வேண்டாம்னு நினைக்கிறேன். தேவதையே, கவலைப்படாத. நாளைக்கு காலையில அந்த சூனியக்காரியோட வீட்டுக்கு போய் அவளை அழிச்சு உன்னை எப்படியாவது விடுதலை பண்றேன். பியூட்டி, நீ வீட்லயே இரு. நானும் அம்மாவும் திரும்பி வர வரைக்கும் நீ வீட்ல இருந்து வெளியவே வரக்கூடாது. பிறகு ராணாக்குருவியும் நிலாக்குருவியும் அந்த சூனியக்காரியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு அடர்ந்த காட்டுக்குள்ள போன அவங்க சூனியக்காரியோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க அங்க போனப்ப சூனியக்காரியும் சூனியக்காரியோட மகளும் வீட்டு வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ராணாக்குருவியும் நிலாக்குருவியும் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சுக்கிட்டாங்க. அம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு மறக்காம என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. நான் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். விருந்துன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வராம இருப்பனா? கண்டிப்பா வந்துடுறேன். பிறகு சூனியக்காரியோட மக அங்கிருந்து பறந்து போனா. என்னங்க, இப்ப என்ன பண்றது? நாம எப்படி உள்ள போறது? இங்க பாரு நிலா,
நான் அந்த புதர் செடிக்குள்ள போய் மறைஞ்சு நின்னுகிட்டு என்னோட குரலை மாத்தி சூனியக்காரியோட பொண்ணு மாதிரி பேசுவேன். அந்த குரலை கேட்டுட்டு சூனியக்காரி எப்படியும் வீட்டை விட்டு வெளியில வருவா. அவ வந்த உடனே நீ வீட்டுக்குள்ள போய் அவளோட மந்திர கோலை எடுத்து உடைச்சு போட்டுடு. சரிங்க, நீங்க சொன்னபடியே செய்யறேன். அம்மா அம்மா என்ன காப்பாத்துங்க, ஆபத்து, என்ன காப்பாத்துங்க. தான் மகளோட குரலை கேட்ட சூனியக்காரி உடனே வீட்டை விட்டு வெளியில வந்தா. மகளே மகளே, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சாதானே நான் உன்னை காப்பாத்த முடியும். எங்க இருக்கன்னு சொல்லு. அம்மா, இந்த புதர் செடிக்குள்ள நான் விழுந்து கிடக்குறேன். சீக்கிரமா இங்க வாங்க, இங்க வந்து என்ன காப்பாத்துங்க. ஆனா இப்படி கத்துனதும் அதை உண்மைன்னு நம்பின சூனியக்காரி அந்த புதர் செடியை நோக்கி நடந்து போனா. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட நிலாக்குருவி உடனே சூனியக்காரியோட வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. வீட்டுக்குள்ள போனதும் நிலாக்குருவி சூனியக்காரியோட மந்திரக்கோள் கட்டில்ல இருக்கிறத பாத்துடுச்சு. உடனே அந்த மந்திரக்கோளை எடுத்து தரையில வீசி எறிஞ்சு ரெண்டா உடைச்சிடுச்சு. மந்திரக்கோள் உடைஞ்சதும் சூனியக்காரியோட உடம்புல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. போச்சு போச்சு, என்னோட சக்தி எல்லாம் போச்சு. யாரோ என்னோட மந்திர கோலை எடுத்து உடைச்சிட்டாங்க. நான் அழிய போறேன், நான் சாக போறேன். இப்படி சொன்னா சூனியக்காரியோட உடம்பு அப்படியே புகையா மாறி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுச்சு. உடனே ராணாக்குருவியும் நிலாக்குருவியும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. குருவிகளா, நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களாலதான் என்னால இன்னைக்கு விடுதலையாக முடிஞ்சது. இப்படி சொன்ன தேவதை 2 பானை நிறைய தங்க காசுகளை வரவழைச்சு தன்னோட உயிரை காப்பாத்தின குருவிகளுக்கு பரிசா கொடுத்துச்சு. குருவிகளே, இந்த தங்க நாணயங்களை வச்சு உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நேர்மையான வழியை விட்டு தவறி போயிடாதீங்க. தேவதையே, நீ இப்படி தங்க காசுகளை கொடுத்து எங்க கஷ்டத்தை போக்குவன்னு நாங்க நினைக்கவே இல்லை. எங்க மகளை நாங்க நல்லா படிக்க வைப்போம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம். நீங்க 3 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. நான் இப்ப என்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி போக போறேன். இப்படி சொன்ன அந்த தேவதை அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. பிறகு கொஞ்சம் தங்க நாணயங்களை வித்து ராணாக்குருவியும் நிலாக்குருவியும் தங்களுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டிக்கிட்டாங்க. பிறகு ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கி அவங்க 2 பேரும் அந்த வயல்ல உழைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குருவிகளோட வாழ்க்கையில முன்னாடி இருந்த கஷ்டம் எல்லாம் போய் இப்ப தங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா நடத்த ஆரம்பிச்சாங்க. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நாம நேர்மையா நடந்தா அதுக்கான பலன் ஒரு நாள் நமக்கு கண்டிப்பா வந்து சேரும். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.